ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் ஃபேமிலியாக மூணாருக்கு ட்ரிப் போயிருந்தோம். எங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு, 2 பசங்களை வச்சுட்டு எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணோம், இப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வந்து ட்ராவல் ஒரு 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 ட்ரிப்பு போகணும்னு எடுத்த உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு 4-5 வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் பார்ப்போம். ஆனால் யூடியூப்பில் வீடியோ போட்டவங்கெல்லாம் இந்த பிளேஸ் இப்படி இருந்துச்சு, இந்த ஊர் அப்படி இருந்துச்சு, இந்த இடம் அப்படி இருந்துச்சு அப்படின்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஊர், இந்த ஊர், எந்த ஊர், அந்த ஊருக்கு போகிற வழி எப்படி இருந்துச்சு, ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு ஒருத்தரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ என்னோடய ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்றதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் விடிய காலையில் 2 மணிக்கு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் விடியறதுக்குள்ளே வந்து நம்ம சிட்டியை க்ராஸ் பண்ணிட்டோன்னா எந்த டிராஃபிக்லும் மாட்டாமல் நம்ம ஹைவேக்கு போயிடலாம். ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி விடியறதுக்குள்ளவே நாங்கள் சிட்டியை க்ராஸ் பண்ணிட்டோம். க்ராஸ் பண்ண பிறகு ஹைவேஸில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நாங்கள் ஆரியாஸ்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட போயிருந்தோம். ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட். ஏன்னா அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம் அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, ரொம்ப அன்பாக பேசினாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம யாருன்னே என்னன்னு தெரியாது, நம்ம குழந்தைங்கள வச்சுருக்கிறதுனால அவங்க வந்து பசங்க வச்சுட்டு சாப்பாடு எல்லாமே என்ன பண்ணாங்க, எடுத்துகிட்டு நான் கட்டி தரட்டுமா, நீங்கள் வழியில் போய் சாப்பிடுவீங்க, எடுத்துகிட்டு போங்க, குழந்தைங்கள கொண்டு போகிறீங்க அப்படின்னு அவ்வளோ கரிசனமாக பேசினாங்க. நான் இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இவ்வளோ அன்பாக பேசி நான் பார்த்ததே இல்லை. மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், வீட்டிலே அத்தனை விதம், நாட்டிலே இருக்காதா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, நாட்டிலையும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, நல்ல விதமாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹைவேஸில் போயிட்டுருக்க வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பித்தோம். அப்போ தான் ரியல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. என் பசங்க, எஸ்பெஷலி என் டாட்டர் வந்து ரொம்ப சிக் ஆகிட்டா. ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பை வந்து சில்பர்க் அப்படின்ற ஒரு ரெசார்ட் கம் ஹோட்டல், அந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம். அந்த ஹோட்டலோட பால்கனிலேருந்து வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து மொத்த மலையுமே தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே நல்ல பசங்களும் நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு, ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நம்ம மவுண்டன் ட்ரிப்ஸ் எல்லாம் போகும்பொழுது, எஸ்பெஷலி கிட்ஸ், வயசானவங்க, இந்த மாதிரி நம்ம கூட கூட்டிகிட்டு போகிறோன்னா அவங்களுக்கான ஜென்ரல் மெடிசின்ஸை வந்து நம்ம கொண்டு போகணும். லைக் வாந்தி, வயிற்று வலி, தலைவலி, ஜுரம், சளி, இருமல், ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் மெடிசின்ஸை வந்து நம்ம கொண்டு போகணும். ஏன்னா என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டா, வாந்திலையும் வயிற்று வலி, ஸோ இதிலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. எப்போவுமே நான் மெடிசின்ஸ் எல்லாம் எங்கே போனாலும் கொண்டு போவேன். ஒரு சின்னதாக ஒரு இடத்துக்கு போகும்பொழுது கூட, ஒரு நாள் ட்ரிப்புக்கு கூட கொண்டு போவேன். ஆனால் இந்த தடவை நான் கொண்டே வரல. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன் கொண்டு போகணுன்னுட்டுன்னு, பட் ஆனால் நான் கொண்டு போகல. பிகாஸ் லாஸ்ட் இயர் போகும்பொழுது இவ்வளோ அவள் பெருசாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ அதனால் அப்படியே இருப்பான்னு நினச்சேன், பட் அப்படி இல்லை. ஸோ எனக்கு நானே சொல்லிக்கிட்டது, ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ். இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஜிபிஎஸ் நமக்கு வரமா சாபமா எனக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் சென்னையோட பிளேசஸ் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ சென்னையில் நான் எங்கே போனாலும் நான் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி தான் போவேன். ஸோ அதே போல் தான் நாங்கள் இங்கேயுமே வந்து எங்களோட ரெசார்ட்டுக்கு வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணோம். பட் ஆனால் அது காட்டின பாதை வந்து ஒரு 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 கொஞ்சம் தூரம் போனது உடனே ரொம்ப ஒரு குறுகலான பாதையாக இருந்துச்சு. ஒரு காக்கா கூட இல்லை, ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை, எந்த வண்டியுமே இல்லை. அந்த வழியில் ஒரு வண்டி மாத்திரம்தான் போக முடியும். எங்களால் ரிவர்ஸ் கூட எடுக்க முடியாது. அங்கே நிறைய சைன் போர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, டேஞ்சர் சைன் போர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, யானையெல்லாம் வரும்னு போட்டிருந்துச்சு. கொஞ்ச நேரம் எங்கள் இருதயத்தை தூக்கி கையில் வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. வந்துட்டோம், ரிவர்ஸும் போக முடியல. ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம், கடவுளே எப்படியா கூட்டிகிட்டு போயிருங்க சொல்லிட்டு. ஸோ போயிட்டே இருந்தோம். ஒரு 1/2 hour அப்புறம் மெயின் பிளேஸ் வந்துடுச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் எங்கள் ரெசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம்.